அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன நான்வெஜ் பிரியர்களுக்கான ஒரு ஃபுட்டு பார்க்கலாம். எப்படின்னா கேரளைட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஷைனியாக இருக்கும், நம்ம ஹேர் வந்து நல்லா ஷைனியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரகசியம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நிறையா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து எண்ணெயே இல்லாத ஒரு நான்வெஜ் ஒரு டயட்டு, இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றனால உங்களுக்கு வந்து ஹார்ட் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும், நியூரானல் அதாவது நரம்புகள் லெவலில் புண்ணாகாமல் தடுத்து அல்சீமஸ் டிசீஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் கூட வராமல் தடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா இதில் தேங்காய் துருவல் அதிகமாக சேர்க்குறோம். அதில் உள்ள லாரிக் ஆசிட்டில் வந்து மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைடு இருக்குது. அது நம்மளுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அறிவாற்றலை மேம்படுத்த மிகவும் உதவியாக உள்ளது. அது போகும் நமக்கு அதில் உள்ள மேங்கனீஸு, காப்பர் சத்துலாம் அதிகமாக இருக்கிறனால இம்யூன் ஃபங்க்ஷனுக்கும் போன் ஹெல்த்துக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. இன்னும் நம்ம சேர்க்குறது இதில் நெத்தலி மீன் சேர்க்குறோம். அதில் சேர்க்குறனால அதில் உள்ள அயனு, கால்சியமு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது, விட்டமின் டி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. நம்மளுடைய போன் டென்சிட்டியை அதிகப்படுத்தி ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லா இருக்குது. நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட் தான் நெத்தலி. நெத்தலி மீனை நல்லா கழுவிட்டு அதில் முள்ளை அகற்றிட்டு வத்தல், மஞ்சள், மல்லி தடவி எடுத்துக்கணும். அது 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரே 1 டீஸ்பூன் தான், மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, அது மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் போதும். உப்பு எடுத்துக்கோங்க, புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயமும் ஜீரகமும் ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஜீரகமும் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு வச்சுக்கணும். தேங்காய் துருவில் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தலி மீனை வந்து உருவனதை போட்டுட்டு லேசாக கையை வச்சு பிசிறிக்கலாம், ஏன்னா பெருசாக இருந்தால் உடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா கையை வச்சு லேசாக பிசறி விட்டுட்டு தேங்காய் போட்டு உப்பு போட்டு புளியை சுற்றி ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவில் மூடி வச்சு இறக்கிட்டா பார்த்திங்கன்னா அப்படி நல்லா அந்த புளி, உப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட் நமக்கு ரெடி ஆகிடும். இட்லிக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு மிக மிக நல்லது. ஆயிலே இல்லாமல் ஒரு நான்வெஜ் டயட்டு, இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.